Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு day 51. இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படினா இதுக்கு முன்னாடி நம்ம 50 வீடியோஸ் போட்டுருக்கோம். அந்த 50 வீடியோஸையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இடையில இருந்து பார்த்தா புரியாது. ஸோ அதனால அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்க. சப்போஸ் வந்து அவ்வளோதையும் பார்க்கலனாலும் 47 48 வீடியோலேருந்தாவது பாருங்கள். ஏன்னா அதுலேருந்து நான் டென்சஸ் வந்து நடத்த ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ டென்சஸ் மட்டுமாவது நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா தான் புரியும், இடையிலேருந்து பார்த்தா புரியாது. அதை மட்டுமாவது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். டெய்லி வந்து ஒரு 10 வெக்காபுலரிஸ் 20 வெக்காபுலரிஸ் இந்த மாதிரி போட்டுட்ருப்போம். அட்லீஸ்ட் ஒரு 5ஆவது நமக்கு டெய்லி கற்றுக்க முடியும். ஒரே தான் வந்து கற்றுக்காமல் மொத்தமாக சேர்த்து வச்சு கற்றுக்காமல் டெய்லி ஒரு 5 வேர்ட்ஸ் அந்த மாதிரி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக வந்து வெக்காபுலரி வீடியோஸ் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸில் போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டங் ட்விஸ்டர்ஸ் போட்டுட்ருக்கேன். டங் ட்விஸ்டர்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொனன்சியேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இங்கிலீஷ் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அது வந்து வேர்டு வந்து அந்த உச்சரிக்கிறது வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் டங் ட்விஸ்டர்ஸ் போட்டுட்ருக்கேன். அதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வந்து அதை நான் போடுற டங் ட்விஸ்டர் வேர்டை வந்து சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து ஈஸியாக வந்துடும். அதுக்காக தான் வந்து போட்டுட்ருக்கேன். அதையும் வந்து மறக்காமல் டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாருமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தாச்சு. ப்ரெசன்ட் டென்ஸில் 4 டைப் பார்த்தாச்சு. அடுத்ததாக பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸை வந்து A1 A2 A3 A4 அப்படின்னு எடுத்துக்கிட்ட மாதிரி பாஸ்ட் டென்ஸை B1 B2 B3 B4 இந்த மாதிரி எடுத்துப்போம். ஓகே, B1 B2 B3 B4 அப்படின்னா ஃபஸ்ட்டு B1 அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். B2 அப்படின்றது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். B3 அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். B4 பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போது இதுக்கு வந்து எந்த வேர்டு வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறது வேர்பு அப்படின்றது வந்து நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி A1 A2 A3 A4க்கு எந்த சொல்லியிருந்தோம் அதை வச்சே இதுக்கும் சொல்லித்தரேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது புரியும். அதை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், A1க்கு வந்து நான் நியூஸ் பேப்பர் படிப்பேன், அது என்னோடய வழக்கம், நான் நியூஸ் பேப்பர் படிப்பேன். ஓகே, அது என்னோடய ஹேபிட் அப்படின்றதுக்காக A1க்கு. A2க்கு நான் நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருக்கிறேன், அதாவது இப்போ நான் நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து நான் நியூஸ் பேப்பர் படித்திருக்கிறேன், A3, ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு A4, நான் 1 வருடமாக நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருக்கிறேன், இதுதான் வந்து A4. ஓகே, இப்போ இந்த நியூஸ் பேப்பரை வச்சே நான் உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸு சொல்லித்தரப்பேன். ஓகேவா, வாங்க பார்க்கலாம். பாஸ்ட் டென்ஸ். இப்போது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? நான் நியூஸ் பேப்பரை நேற்று படித்தேன், நான் நேற்று நியூஸ் பேப்பர் படித்தேன் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போது நான் நியூஸ் பேப்பர் படித்தேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்கிறது? ஐ படித்தேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல ரீடோட பாஸ்ட் டென்ஸ். ரீட் அப்படின்றது ப்ரெசண்ட், ரீடோட பாஸ்ட் டென்ஸும் ரீடு தான், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸும் ரீடு தான். ஓகே, ரீட் 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 அப்படி தான் வரும். இப்போ இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ ரீடோட பாஸ்ட் டென்ஸும் ரீடு தான். ஐ ரீட் நியூஸ் பேப்பர் எஸ்டர்டே, நான் நேற்று நியூஸ் பேப்பர் படித்தேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் நேற்று நியூஸ் பேப்பர் படித்தேன். இப்போ இங்கே ஃபார்முலா என்ன வரும்? நான் ஐ. ஓகே, ஐன்றது சப்ஜெக்டு ப்ளஸ் ரீடுன்றது எந்த இதில் போட்டிருக்கோம்? பாஸ்ட் டென்ஸில் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ வேர்பு வந்து பாஸ்ட் டென்ஸில். இவ்வளோ தான் இதோட ஃபார்முலா. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன எழுதுறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது, இந்த ஃபார்முலா தான் முக்கியம். ஓகே,
அடுத்து B2 பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்றது நேற்று ஒரு விஷயம், அதாவது ஆல்ரெடி, நேற்றுன்னு இல்லை, ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நான் ஆஃப்டர்நூனில் இருக்கேன் அப்படின்னா காலையில் இந்த மாதிரி நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போது நான் நேற்று இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த நேரம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேயா? அதை எப்படி சொல்லுவீங்க? இப்போ நியூஸ் பேப்பர் நான் படிச்சுட்டு இருந்தேன், இப்போ மார்னிங் நான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்கிறது அப்படின்னா ஐ வாஸ். ஓகே, ஐக்கு வந்து பாஸ்ட் என்ன ஆக்சிலரி வெர்ப் போடணும்? வாஸ். ஐ வாஸ் ரீடிங். ஐ வாஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர் in the morning. I was reading newspaper in the morning. இப்போது நான் காலையில் நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருந்தேன் அப்படின்றது தமிழ் அர்த்தம். ஓகே, இது ஆல்ரெடி பாருங்கள். A1க்கு இங்கே என்ன போடுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வேர்பு வந்து ப்ரெசண்ட்டில் போடுவோம். இதான் அந்த A1ஓட ஃபார்மேட்டு. B1க்கு சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வேர்பு வந்து பாஸ்ட்டு. அவ்வளோதான், சிம்பிள் தான். அது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு B2 பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஃபார்மேட் ஐ சப்ஜெக்டு, வாஸ், அதாவது நம்மளோட சப்ஜெக்டை பொறுத்து வாஸாக இருக்கலாம், வேராக இருக்கலாம். ஓகே, சப்ஜெக்டை பொறுத்து அது வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இவ்வளோதான். இப்போ அங்கே என்ன இருந்துச்சு? A2க்கு சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஆம் ஆர் ஈஸ் ஆர் ஆர். ஓகே, ஆம் இருக்கும், ஈஸ் இருக்கும், ஆர் இருக்கும். இது 3 இருக்கும். அப்படி அதுக்கப்புறம் வந்து வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி இருக்கும். இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால அதுக்கு பதிலாக வாஸ் அல்லது வேர் வருது. இந்த சேஞ்சஸ் மட்டும்தானே தவிர வேறு எதுவுமே, இந்த பாஸ்ட் டென்ஸ் அப்படின்ற சேஞ்சஸ் மட்டும்தான் வருமே தவிர ஃபார்முலா எல்லாத்துக்கும் ஒன்றா தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு B3 பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இப்போது A3 அப்படின்றதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஹேவ் ஆர் ஹேஸ், அதாவது சப்ஜெக்டை பொறுத்து ஹேவா இல்லை ஹேஸான்னு வரும். அதுக்கப்புறம் வேர்பு வந்து பாஸ்ட்டு பார்ட்டிசிபிளில் வரும். இங்கேயும் அதே தான். இப்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் A3 ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன சொன்னோம்? நான் ஏற்கனவே படித்திருக்கிறேன், நான் ஏற்கனவே போயிருக்கிறேன் அப்படின்றது தான் சொன்னோமா? அப்போ பாஸ்ட்டில் சொல்லும்போது நான் போயிருந்தேன், நான் படித்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறத வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எழுதணும். ஓகே, இப்போது ஐ படித்திருந்தேன், போயிருந்தேன் அப்படின்னு முடிக்கும்போது நம்ம அதை ஹேவ் போடுறோம் அங்கே A3ல. இங்கே B3ல ஹேட் போடணும். ஐ ஹேட், இங்கேயும் அதே வேர்பு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் தான் வரும். ஓகே, ஐ ஹேட் ரீட் நியூஸ் பேப்பர், நான் நியூஸ் பேப்பர் படித்திருந்தேன், நான் நியூஸ் பேப்பர் படித்திருந்தேன். இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன நீங்களே சொல்லலாம். சப்ஜெக்ட்டு ப்ளஸ் ஹேட். இந்த இடத்துல வந்து தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தாலும் ஹேட் தான் வரும். இப்போ நம்ம A3ல பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் ஹேவுக்கு பதிலாக ஹேஸ் வரும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து எதாக இருந்தாலுமே ஹேட் தான் வரும். ஹேட் ப்ளஸ் வேர்ப் வந்து எதில் இருக்கணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மில் இருக்கணும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு B4 இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். A4ல் என்ன பார்த்தோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நான் ஒரு வருடமாக நியூஸ் பேப்பர் படிச்சிட்ருக்கேன் அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஒரு வருடமாக நான் தொடர்ந்து படிச்சிட்ருக்கேன் அப்படின்றதுக்கு அதில் பார்த்தோம். இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்க? B4ல் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வருஷமாக படிச்சிட்ருந்தேன் ஆனால் இப்போ படிக்கலை. நான் ஒரு வருஷமாக அங்கே போயிட்டுருந்தேன், அந்த கோயிலுக்கு போயிட்டுருந்தேன் ஆனால் இப்போ போகலை. ஓகே, நான் பாஸ்ட்டில் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயத்தை நான் இப்போ பண்ணலை அப்படின்னு சொல்கிறது தான் வந்து B4 பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, இப்போது அங்கே ஹேவ் பீன் போடுவோமா? ஹேவ் பீன் அல்லது ஹேஸ் பீன் போடுவோம். இங்கே ஹேட் பீன். இப்போது அங்கே என்ன பண்ணுவோம்? வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதுவோமா? இங்கேயும் சேம் தான்.
I had been reading newspaper for a year. நான் ஒரு வருஷமாக நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட்டு ப்ளஸ் had been ப்ளஸ் verb ப்ளஸ் ing. அவ்வளோதான். இப்போ பாஸ்ட் டென்ஸ் புரிஞ்சுதா உங்களுக்கு? B1, B2, B3, B4 இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். புரியலை அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. மறக்காமல் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.